வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தூக்கிலிடப்பட்டார் பார்லிமெண்ட் தாக்குதல் பயங்கரவாதி அப்சல் குரு. திகார் சிறைக்குள் உடல் அடக்கம். அப்சல் குரு தண்டனை நிறைவேற்றத்துக்கு பாரதிய ஜனதா வரவேற்பு. தாமதமாக நிறைவேற்றப்பட்டாலும் சரியான நடவடிக்கை என்று கட்சிகள் பாராட்டு. காவிரியில் வினாடிக்கு 3680 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் உத்தரவு. திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு. விரிவான செய்திகள். இந்திய பார்லிமெண்ட் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி அப்சல் குரு சனிக்கிழமையன்று தூக்கிலிடப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவரது உடல் திகார் சிறையிலேயே புதைக்கப்பட்டது. இந்திய பார்லிமெண்ட் மீது கடந்த 2001 ஆண்டு டிசம்பர் 13 தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 9 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் தொடர்புடைய பாகிஸ்தான் தீவிரவாதி அப்சல் குருவை டெல்லி சிறப்பு போலீசார் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். லோக்சபா மீதான தாக்குதல் வழக்கை செஷன்ஸ் கோர்ட் விசாரணை நடத்தி அப்சல் குரு குற்றவாளி என்று உறுதி செய்து 2002 ஆண்டு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றமும் 2003 ஆண்டு உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் 2004 ஆண்டு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிட்டது. இதையடுத்து அப்சல் குருவின் மனைவி ஜனாதிபதியிடம் கருணை மனு தாக்கல் செய்தார். இதனால் அப்சல் குருவின் தண்டனை நிறைவேற்றம் தாமதமடைந்தது. பிப்ரவரி 3 அப்சல் குரு மனைவி அளித்த கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்தார். கருணை மனு நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் அப்சல் குருவை தூக்கிலிட்டு தண்டனையை நிறைவேற்ற திகார் சிறை நிர்வாகத்துக்கு வெள்ளியன்று உத்தரவு பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் டெல்லி திகார் சிறையில் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார். அவரது உடல் திகார் சிறையிலேயே புதைக்கப்பட்டது. अफजल गुरु को आज सुबह 8 बजे तिहाड़ जेल में फांसी दे दी है. 2011 में मैं जब नया चार्ज ले लिया होम मिनिस्टर बोल के और नए राष्ट्रपति जी भी आए थे, तो नए राष्ट्रपति जी ने नए होम मिनिस्टर के पास फाइलें भेज दी. ये हमने 21 तारीख को भेजी थी. राष्ट्र 21 जून को जनवरी को भेज दी थी. राष्ट्रपति जी ने हमारे पास 3 जनवरी को फाइल उन पर सिग्नेचर 3 फरवरी को सिग्नेचर कर दी. அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதால் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையாக காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. कल शाम को लगभग 8 बजे के आसपास मुल्क के होम मिनिस्टर ने टेलीफोन पर मुझसे बात की. अफजल गुरु जो तिहाड़ जेल में एक कैदी थे, उन्हें आज सुबह 8 बजे फांसी की जो है सजा. அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது காலதாமதமான முடிவு என்றாலும் மத்திய அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று பாரதிய ஜனதா கருத்து தெரிவித்துள்ளது. The capital punishment awarded to Afzal Guru today is a part of legal and judicial process which ought to have taken place much earlier. The attack on the Indian Parliament happened in 2001, that is 12 years ago, which was an attack on India. As we all know, no member of parliament can enter inside the parliament even with a small blade in his hand. And if one of the terrorists with their AK-47 would have entered inside, the life of nearly all the major leaders of the major political parties of the country would have been imperiled or many would have been killed. தூக்கு தண்டனையை நிறைவேற்றிய போது அப்சல் குரு யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்ததாகவும் காலை 5 மணிக்கு எழுந்து தொழுகை செய்ததாகவும் பின்னர் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதி சம்பா பயிர்களை காப்பாற்ற மத்திய நிபுணர் குழுவினர் பரிந்துரையை ஏற்று 2.44 TMC தண்ணீர் திறந்துவிட வியாழனன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை அவசர கதியில் நிறைவேற்ற முடியாது என்று கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறினார். இது தொடர்பாக கர்நாடக சட்டசபை கட்சித் தலைவர்களுடன் வெள்ளியன்று ஜெகதீஷ் ஷெட்டர் ஆலோசனை நடத்தினார். இதில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை தலைவர் சித்தராமையா, மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி சார்பில் நானையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி பிப்ரவரி 11 மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. Even for the drinking purposes, we are short of 2 to 3 TMC of water.
So therefore, we are not in a position to release even 100 cusecs of water. And the Tamil Nadu people wanted water for the standing crop, but we require water for the drinking purposes. That is the difference. So that is why we told the government to bring all these ground realities to the Supreme Court through our advocates. எதிர்க்கட்சிகளின் வற்புறுத்தலுக்காக தண்ணீர் திறக்க முடியாது என்று பிடிவாதமாக இருந்த கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் இது நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்பதால் திடீரென்று தனது முடிவை மாற்றிக் கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்துக்கு கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வினாடிக்கு 3680 கன அடி தண்ணீர் வீதம் 8 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்குள் வரும் திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யவும் கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்துக்கு காவிரி நீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து தனது ஆதரவாளர்களுடன் KRS அணையை முற்றுகையிட்ட கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா கைது செய்யப்பட்டார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மைசூரிலிருந்து பெங்களூர் நோக்கி வெள்ளிக்கிழமை பாத யாத்திரையை துவக்கினார். இந்நிலையில் காவிரியில் 9 TMC நீரை திறந்துவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2.44 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இதன்படி கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் உத்தரவிட்டார். இத்தகவல் வெளியானதை அடுத்து மாண்டியா மாவட்டத்தில் போராட்டங்கள் துவங்கியுள்ளன. எடியூரப்பாவும் திடீரென்று தனது பயண திட்டத்தை மாற்றி கிருஷ்ணராஜசாகர் அணையை நோக்கி தனது ஆதரவாளர்களுடன் விரைந்தார். அணையை முற்றுகையிட முயன்ற எடியூரப்பா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 200 பேர் வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். தனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இலங்கைக்கு வந்து அங்குள்ள நிலையை நேரில் தெரிந்து கொள்ளலாம் என்று அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே கூறியுள்ளார். இலங்கை அதிபர் ராஜபக்சே தனிப்பட்ட ஆன்மீக பயணமாக இந்தியா வந்தார். தனது மனைவி ஷிராணியுடன் பீகாரில் உள்ள புத்த மத புனித தலமான மகாபோதி ஆலயத்திலும் அதைத் தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்தார். சனிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு திருமலை கோவிலில் சுப்ரபாத தரிசன நிகழ்ச்சியில் தனது மனைவியுடன் ராஜபக்சே பங்கேற்றார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த ராஜபக்சேவிடம் அவருக்கு தமிழ் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து கேட்டபோது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் தனக்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் இலங்கைக்கு வந்து அங்குள்ள நிலையை நேரில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அழைப்பு விடுத்தார். This is a democratic country. This is a democratic country. Anything for Tamil people, sir. Yes, to come and see yourself what is happening there. ராஜபக்சேவின் இந்திய சுற்றுப்பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்றும் எந்த தலைவர்களுடனும் அவர் பேச்சு நடத்தவில்லை என்றும் இலங்கை அரசு கூறியுள்ளது. இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு சனிக்கிழமையன்று ராஜபக்சே கொழும்பு திரும்பினார். லோக்சபா தேர்தலை காங்கிரஸ் முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ராகுலை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாலும் அக்கட்சி தோல்வியடையும் என்றும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தற்போது தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மத்திய அரசு நிபுணர் குழுவை அனுப்பி 2 மாத காலங்களான நிலையிலும் இதுவரை எந்தவித நிவாரணமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க மாநில அரசுக்கு மத்திய அரசு போதிய நிதி உதவி அளித்து உதவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். The central government need to support the state and be generous towards the farmers in providing the compensation and also relief to the affected people. It has been the practice of the central government to send central teams after 3 months or 4 months. It will not serve any purpose. I urge upon the Government of India to extend a helping hand to the state of Tamil Nadu because 31 districts are facing a drought-like situation. பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்தோ அல்லது 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயோ லோக்சபா தேர்தல் நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காகத்தான் விவசாயிகளுக்கு நேரடி மானிய திட்டம், ஆதார் அட்டை போன்ற நலத்திட்டங்களை வழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டிய வெங்கையா நாயுடு வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ராகுலை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாலும் அக்கட்சி தோல்வியடைவது உறுதி என்று கூறினார். தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் டிஜிட்டல் உரிமம் கோரிய விண்ணப்பம் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சக உள்விவகார குழுவின் பரிசீலனையில் உள்ளதாக மத்திய அமைச்சர் மனிஷ் திவாரி தெரிவித்துள்ளார்.
மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளருமான மணிஷ் திவாரி சனிக்கிழமை அன்று சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்யமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனம் டிஜிட்டல் உரிமம் கோரி விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் அதன் மீது இறுதி முடிவெடுக்க தொலைத்தொடர்புத்துறை அமைச்சக உள் விவகார குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மணிஷ் திவாரி தெரிவித்தார். The recommendations at the moment are under the consideration of an interministerial committee. So therefore, I would like to make it explicitly clear, neither have we rejected nor have we granted a license to Arasu Cable. தமிழக அரசு மட்டுமல்லாது மற்ற மாநில அரசுகளும் டிஜிட்டல் டிவி உரிமம் கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்த மணிஷ் திவாரி, தற்போது சென்னை, கொல்கத்தா போன்ற மெட்ரோபாலிட்டன் மாநகரங்களில் கேபிள் டிவி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது என்றும் இதை கருத்தில் கொண்டு டிஜிட்டல் மயப்படுத்தும் முறை மற்ற நகரங்களிலும் மேற்கொள்ளப்படும் என கூறினார். சாகர் சந்தேஷ் வார இதழின் முதலாண்டு விழாவையொட்டி துறைமுகங்களின் கப்பல் போக்குவரத்து குறித்த தகவல்களை இணையதளம் வழியாக அளிக்கும் போர்ட் டு போர்ட் இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது. தினமலர் நாளிதழ் வெளியீட்டாளர் டாக்டர் ஆர் லட்சுமிபதியின் படைப்பான சாகர் சந்தேஷ் வார இதழின் முதலாம் ஆண்டு விழா சென்னையில் நடந்தது. இதில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு சாகர் சந்தேஷ் வார இதழின் முதல் ஆண்டு விழா இதழை வெளியிட்டார். பின்னர் போர்ட் டு போர்ட் என்ற புதிய இணையதளத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் வரவேற்று பேசிய டாக்டர் லட்சுமிபதி, மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தலைமையில் இந்திய துறைமுகங்கள் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளன என்று புகழாரம் சூட்டியதுடன் சாகர் சந்தேஷின் முதலாம் ஆண்டு விழா பரிசாக கடல்சார் தொழில் குறித்த பல்வேறு தகவல்களை அளிக்கும் போர்ட் டு போர்ட் இணையதள சேவை துவக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். So Vasan has been a member of the Council of State, Rajya Sabha, for more than 10 years. Under his stewardship, the shipping and port sectors have witnessed a sharp growth in the last several years. The website is Port to Port is meant for providing online the ship sailing schedules on continuous basis. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் பேசுகையில், கடல்சார் தொழில் முனைவோர் குறித்த செய்திகள், அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் மற்றும் தீர்வுகளை காண முயல்வது குறித்து சாகர் சந்தேஷ் இதழில் வாரந்தோறும் சிறப்பாக தகவல்கள் வெளிவருவதாகவும், துறைமுகங்களின் கப்பல் போக்குவரத்து குறித்த தகவல்களை உடனுக்குடன் அளிக்கும் இணையதள சேவை புரட்சிகரமானது என்றும் தெரிவித்தார். கடல்சார் தொழில் முனைவோருடைய பிரச்சினைகளை தீர்க்கும் வகையிலே இன்றைக்கு இந்த இணையதளம் மிகவும் உதவிகரமாக அமைந்திருக்கின்றது. புதுமையான புரட்சிகரமான முயற்சியிலே உலக அளவிலே கடல்சார் தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இது உதவும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். விழாவில் தினமலர் ஆசிரியர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் அதுல்ய மிஸ்ரா, எண்ணூர் துறைமுக நிறுவன தலைமை நிர்வாக இயக்குநர் பாஸ்கர சார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறிய நகரங்களில் புதிதாக 15 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய விமானத்துறை அமைச்சர் அஜித் சிங் தெரிவித்துள்ளார். 30 கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலைய புதிய முனைய கட்டிட திறப்பு விழா சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. புதிய முனைய கட்டிடத்தை மத்திய விமானத்துறை அமைச்சர் அஜித் சிங் திறந்து வைத்தார். விழாவில் கவர்னர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி, மத்திய இணை அமைச்சர்கள் நாராயணசாமி, வேணுகோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஜித் சிங், விமான சேவையை விரிவுபடுத்தும் வகையில் நாட்டில் 15 சிறிய நகரங்களில் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். We have plans for 15 new airports. So, and we will, because the smaller cities, we have to come up with low cost models. See, our main focus now is for connectivity. Because a young aspiring businessman, even in a small city, now wants connectivity, air connectivity. So that's our focus. Thank you. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய விமான நிலைய முனையத்திலிருந்து ஜனவரி 17ஆம் தேதி முதல் விமான சேவை துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,936 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,867 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 62 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,205 ரூபாயாக இருந்தது. தை அமாவாசையான சனிக்கிழமையன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்.
ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரும் அமாவாசை அன்று இந்துக்கள் தங்களுடைய இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். சனிக்கிழமையன்று தை அமாவாசை என்பதால் தமிழகத்தில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடினர். பின்னர் கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ, பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதையடுத்து அகத்திக்கீரையை பசுமாடுக்கு மக்கள் அளித்து வழிபாடு செய்தனர். தை மாசத்துல பண்ணக்கூடிய சிரார்த்தங்கள் பண்ணினா நம்மளுடைய பித்திருக்கள் சாபம் அண்டவே அண்டாதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. நம்மளுடைய பாவ விமோச்சனம் கண்டிப்பா எல்லாமே விலகி நல்லபடியா சகல சௌபாகிகளும் சகல செல்வங்களும் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அந்த ஐதீக பிரகாரம் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் இங்க அக்னி தீர்த்த கடல்ல பண்றோம். இதேபோன்று திருச்சி அம்மா மண்டபத்திலும் இந்துக்கள் ஏராளமானோர் புனித பொருட்கள் படைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.